அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி அண்டு டெட்டு, ஏசிஆர்டி போன்ற எக்ஸாம்ஸுக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜி சிலபஸில் எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைக்காலஜி அப்படின்னா பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெடகாஜின்னு சொல்லுவாங்க, சைல்டு பெடகாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எம்எட் முடிச்சுட்டு இந்த எஸ்சிஆர்டி எழுதக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முழுக்க சைக்காலஜி ஓரியன்டாக இருக்கும். பிஜிடிஆர்பியில் ஒரு 3 யூனிட் இந்த சைக்காலஜி இருக்கும். ஆனால் நம்ம பொதுவாகவே காமனாக என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க மேஜர் ப்ளஸ் சைக்காலஜி அப்படின்னு தான் சொல்லுவோம். அது நம்ம ஒரு பழக்கத்தில் வச்சுருக்கோம். அந்த மாதிரி இப்போ எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களுடைய லைஃப்பில், அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுடைய லைஃப்பில் சைக்காலஜி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ஒரு 30 மார்க் தானே இருக்குது. நம்ம மேஜர் நல்லா படிச்சிருக்கோம், ஸோ 110 அவுட் ஆஃப் 90 கூட எடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். அல்லது 110 அவுட் ஆஃப் 110 எடுத்துடலாம். அதனால் நம்மளுக்கு சைக்காலஜி தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். சைக்காலஜியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன பேட்டர்னில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிஜிடிஆர்பி எக்ஸாம் என்ன பேட்டர்னில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு என்ன பேட்டர்ன் அப்படின்னு தெரியலனா நீங்கள் சிலபஸ் அனாலிசிஸ், அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். 110 மார்க்கு மேஜர், அதுக்கப்புறம் ஒரு 30 மார்க் சைக்காலஜி, ஒரு 10 மார்க் ஜென்ரல் நாலேஜு. அந்த ஜென்ரல் நாலேஜுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா மேக்ஸிமம் எங்கேயுமே படிக்க முடியாது. மேபி வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இதிலிருந்து 1-2 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரும். ஏதாவது ஒரு புக்கு ஆத்தர், ஃபேமஸான புக்கோட ஆத்தர் நேமு, அப்புறம் கம்ப்யூட்டரில் ஒரு டேர்ம்ஸ் வரும், ஒரு அப்ரிவேஷன் கொடுத்து இந்த அப்ரிவேஷன் என்னன்னு கேட்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் கிளியர் பண்ணலாம். ஸோ அது லக் பேஸ். ஃபுல்லாக அதுக்காக நம்ம அந்த 10 மார்க்காக என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா படிக்க முடியாது. அந்த 10 மார்க்கில் ஒரு 4 to 5 மார்க் எல்லாருமே அட்டன் பண்ணக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ அப்போ எல்லாருக்குமே அது காமன். அப்போ மேஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேஜரில் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் இருக்காங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட் 1 ஃப்ரெண்ட் 2, ஃப்ரெண்ட் 1 ஃப்ரெண்ட் 2 பேர் இருக்காங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா மேஜரில் நல்லா படிச்சிருக்காங்க, ரொம்ப பிரில்லியன்ட். மேஜரில் நீங்கள் எந்த கேள்வி எங்கேருந்து கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு 110 மார்க்கு மொத்தத்துக்கு இருக்குது அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொஷின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்மூடித்தனமாக அப்படியே போட்டு படிக்காமல் இந்த மாதிரியான அனாலிசிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இந்த 110 மார்க்கு கேள்விகள் மேஜரை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இங்கிலீஷ் மேஜரில் எப்படி வரும், எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பிஜிடிஆர்பி கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ அந்த 110 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஈஸி, காமன், ஈஸி, மீடியம், ஹார்ட் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அடிக்கக்கூடிய கொஸ்டினாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ரிசல்ட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதாவது கொஞ்சம் ஆவரேஜாக, ஒன்றுமே படிக்காதவங்க போய் எழுதுறது இல்லை, கொஞ்சம் ஆவரேஜாக படிச்சிருக்கேன் சார், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஓரளவுக்கு ஒரு 70 கொஸ்டின்ஸ் எல்லாருமே ஆவரேஜாக படிக்கிற எல்லாருமே ஒரு 70 கொஸ்டின்ஸ் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பிக் ஹார்ட் ஒர்க் போடுறவங்களுக்கு, ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் போடுறவங்களுக்கு இதில் ஒரு +10 மார்க் உங்களுக்கு ஆட் ஆகும். +10 மார்க் ஆட் ஆகும். என்னன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கும்போது நிறைய டெஸ்ட் பேட்ச் போட்டு அது மாதிரி போட்டு படிக்கும்போது ஒரு 10 மார்க் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க், நான் 3 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் சார், இல்லை ஃபஸ்ட் அட்டம்ப்டாகவே இருந்தாலும் டீட்டெயிலாக நான் எல்லாத்தையும் லைன் பை லைன் படிச்சுட்டேன், நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டேன், இங்கேருந்து கேட்டாலும் எனக்கு தெரியும், அந்த லிட்ரேச்சரை நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஃபுல்லாக நான் ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாமே வச்சுருந்தா கூட அவங்களுக்கு இன்னும் ஒரு 10 மார்க் தான் ஆட் ஆகும். மொத்தம் டோட்டலாக ஒரு 90 மார்க் அண்டு ப்ளஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ளஸ் ஒரு 1 or 2 மார்க் தான், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2, அதாவது 5 கூட வச்சுக்கலாம். ஸோ 110க்கு ஒரு எவ்வளோ தான் நம்ம எஃபோர்ட் போட்டாலும் ஒரு 95 மார்க்கு கிட்ட மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடுக்க முடியும்.
சரிங்களா? 95 மார்க் கிட்ட மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ ப்ளஸ்ஸு இது அடுத்து நம்ம அந்த ஜிகேல சொன்னது ஒரு 5 மார்க், 4 to 5 மார்க் எடுக்கணும். 5 மார்க் அப்போது 100 மார்க் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது நான் சொல்கிறது ஹை டாப்பர், ரொம்ப டாப் லெவலில் எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இது பொருந்தும். ஸோ அடுத்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க வந்து அவர் கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிறவர் தான், மீடியமாக படிக்கிறவர். இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சைக்காலஜிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸே கொடுக்கல. சைக்காலஜி நான் வந்து மேஜரில் இவ்வளோ டெப்த்தாக இருக்கேன், நான் எதுக்காக சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி அவர் வந்து படிக்கவே இல்லை. ஸோ அவரால் என்ன பண்ண முடியுதுன்னா 100 மார்க்கு. அப்புறம் எப்படி தான் நம்ம வந்து சைக்காலஜியில் ஏதோ கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும், அல்லது வந்து ஆப்ஷன்ஸை மாற்றி மாற்றி போட்டால் கூட அதில் ஒரு 5 மார்க் மேக்ஸிமம், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு லக்கில் ஒரு 5 மார்க் வரும். அப்போ ப்ளஸ் ஒரு 5 மார்க் வரும். சரிங்களா? ஒரு 105 மார்க் வரைக்கும் நான் சொல்கிறது இங்கிலீஷில் அல்லது மேஜரில் எந்த மேஜர் எடுத்துக்கிட்டாலும் மேஜரில் ரொம்ப டாப் லெவலில் இருக்கிறவங்க சைக்காலஜியை வந்து கன்சிடர் பண்ணாமல் படித்தா நம்ம வந்து ஒரு இந்த ஆவரேஜ் படி ஒரு என்னுடைய கணக்குப்படி ஒரு 105 மார்க் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு. அவரால் என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா 70 மார்க்குக்கு ஆவரேஜாக அவர் படிச்சுட்டாரு. அவருக்கு அதுக்கப்புறம் அவர் போட்ட எஃபர்ட் இருக்குது இல்லையா, அந்த எஃபர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போட்டிருக்காரு. ஏதோ 1-2 டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி அப்படி போட்டு அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு 10 மார்க் வந்து ஆட் ஆகுது. இந்த 10 மார்க் அவருக்கு வந்து ஒரு 10 மார்க் மொத்தம் அவர் வந்து அங்கே என்ன பண்ண முடியுது அப்படின்னா, அவரால் வந்து மேஜரில் வந்து ஒரு 10 மார்க் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ ஒரு 80 மார்க் எடுக்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சைக்காலஜிக்கு வந்து நல்ல வெயிட்டேஜ் கொடுக்குறவராக இருந்தார் அப்படின்னா, சைக்காலஜிக்கு வந்து நம்ம என்ன தான் மேஜரில் கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம், ஆனால் மேஜரில் இவ்வளோ அளவுக்கு படிக்கிறதுக்கு, அதாவது 95 அல்லது 100 மார்க்குக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எல்லாமே படித்தாங்க, எல்லாம் படித்தாகணும். இது வந்து நீங்கள் ஒரு 60% எஃபோர்ட் போட்டால், 100% எஃபோர்ட் மேஜருக்கு போட்டால் மட்டும்தான், 100% எஃபோர்ட் வந்து மேஜருக்கு போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த 95 மார்க் எடுக்க முடியும். ஆனால் 60% எஃபோர்ட் போட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 80 மார்க் வந்து மேஜரில் அட்டன் பண்ணிடலாம். அப்போது மீதி ஒரு ஒரு 80% அல்லது 60% வந்து சைக்காலஜிக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கும்போது அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சாலிடாக அடிக்க முடியும். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும் சைக்காலஜியில். நம்ம வந்து இனிமேல் முழுக்க அதிகமாக வந்து மேஜரை விட சைக்காலஜியில், ஏன்னா மேஜருக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஸ்டடி சென்டர் இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸ் பேங்க் கொடுக்குறாங்க, நிறைய சோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் இங்கிலீஷ் மேஜர்னால் இங்கிலீஷில் தான் படித்தாகணும், பட் தமிழில் வந்து அது மாதிரி கிடையாது, படிக்க முடியாது. ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ்லையும் படிக்கலாம், இங்கிலீஷ்லேயும் படிக்கலாம். OMR கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வந்து 2 லாங்குவேஜ்லேயுமே வந்து சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இனி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்லேயும் வந்து OMR ஷீட்டில் தான் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி TRP சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ்டு கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சைக்காலஜி கொஸ்டின் தான் இருக்குது. இப்போ வந்து ஷிஃப்ட் படி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு மேஜருக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு கொஸ்டின் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட சில மேஜருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். சைக்காலஜி வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்து OMR அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 40 மார்க் 110 போக மீதி இருக்க 40 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேஜருக்குமே தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில் 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸி. தமிழில் உங்களுக்கு புரியல அப்படின்னா இங்கிலீஷில் படிச்சுக்கலாம், இங்கிலீஷில் புரியலன்னா நீங்கள் தமிழில் படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அதுக்கு வந்து ஒரு ஃபுல் எஃபோர்ட் நீங்கள் அதுக்கு போடுறீங்க அப்படின்னா இந்த எஃபோர்ட் போடும்போது உங்களுக்கு 20 to 25 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அப்போ 80 + 25 மார்க், அப்போது எவ்வளோ ஆச்சு? 105 மார்க் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அப்புறம் நான் ஆவரேஜாக சொன்ன மாதிரி ஜிகேல ஒரு 4 to 5 மார்க் அப்படிங்கிறப்ப அப்போது 110 மார்க் வந்து எடுத்துடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் 100% எஃபோர்ட் ஆஃப் மேஜர், 100% எஃபோர்ட் ஆஃப் மேஜருக்கு நீங்கள் 100% எஃபோர்ட் போடணும்னா எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து ஒரு பெரிய கடல், எல்லா மேஜருமே அப்படி தான். தமிழ் இலக்கியம் அது ஒரு பெரிய கடல், சுவாலஜி அது ஒரு பெரிய கடல், பாட்டனியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்க மேஜர் அப்படிங்கிறது இப்போ கொடுத்துருக்கிற சிலபஸ் வந்து நிறைய கடல் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து முழுக்க ஒரு டாபிக் மிஸ் பண்ணாமல், ஒரு லைன் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த டாபிக் கவர் பண்ணி அப்படியும் ஏதாவது ஒரு 10 கொஸ்டின் எங்கே ஏதாவது போயிடும். அப்போ நம்ம எப்படி தான் 95 தான் எடுக்க முடியும், அல்லது 100 தான் எடுக்க 95 தான் எடுக்க முடியும். 5 மார்க் வந்து ஜிகேல, 5 மார்க் வந்து
இதில் எடுக்க முடியும். ஸோ 105 மார்க் தான் எடுக்க முடியும். ஆனால் ஒரு 60% எஃபர்ட் மட்டும் மேஜருக்கு போட்டுட்டு ஒரு 80% எஃபர்ட் வந்து நீங்கள் சைக்காலஜிக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 105 மார்க் எடுக்க முடியும். அதோட ஜிகேல ஒரு 5 மார்க் ஆட் ஆனால் கூட 110 மார்க் எடுக்க முடியும். அப்போ மேஜருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து அவ்வளோ சென்டரில் படித்து அவ்வளோ மெட்டீரியல் தேடி கண்டுபிடிச்சி இவங்களே வந்து இந்த ஃப்ரெண்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 105 மார்க் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி மேஜர் மட்டும் ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ் மட்டும் பெரிய டாப்பிக்கெல்லாம் விட்டுட்டு அழகாக ஒரு 60% சிலபஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு ஒரு 80 மார்க் எடுத்துகிட்டு சைக்காலஜியில் வந்து ஒரு 80% ஃபோக்கஸ் போட்டு அவரால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா 110 மார்க் எடுக்க முடியும். ஸோ இது இப்படி தான் வந்து சைக்காலஜி வந்து ஒருத்தருடைய லைஃப்பை வந்து மாற்றி வரும். ஸோ இந்த 105 and 110 அப்படிங்கிறது வந்து நம்ம கட் ஆஃப் வரும்போது ரிசல்ட் வரும்போது எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இப்போ யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா 107 106 எடுத்தவங்க வந்து ஜாப் 106.5 எடுத்தவங்க வந்து ஜாபில் இருக்காங்க, ஜாப் கிடச்சிருக்கு, அவங்க ப்ரொஃபஷனல் ஃபைனல் லிஸ்ட்டில் இருக்காங்க. பட் 106 எடுத்தவங்களுக்கு கிடைக்கல, சிவி போயிட்டு அவங்க வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரல. ஸோ அந்த மாதிரி ஒரு 0.5 மார்க்கே வந்து நம்மளோட லைஃப்பை தீர்மானிக்குதுன்னா ஒரு 5 to 10 மார்க் வந்து நம்மளை எங்கே கொண்டு போகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சைக்காலஜி இதனால தான் சைக்காலஜி வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மெயின் ரீசன் இதுதான். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே சைக்காலஜியில் எப்படி சார் நோட்ஸ் எடுக்கிறது? வெரி சிம்பிள். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சைக்காலஜி படித்தா ஏன் மறந்து போகுது, சைக்காலஜி மட்டும் எவ்வளோ படித்தாலும் ஏன் மறந்து போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அந்த வீடியோவில் வந்து நான் அந்த மெமரி எங்கே போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மெமரியை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும், அதை எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் மேஜருக்கு படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சைக்காலஜிக்கு நீங்கள் அதை படித்தே ஆகணும். சைக்காலஜிக்கு கண்டிப்பாக நீங்கள் அதை படித்தா அந்த மெத்தடில் படித்தா மட்டும்தான் வந்து சரியாகும். இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி சார் எடுக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிஜிடிஆர்பி தானே ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 யூனிட் மட்டும்தான் சைக்காலஜின்னு வரும். பாக்கி ஒரு 2 யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபிலாசபிக்கல், அதாவது இந்த தாகூர், அரவிந்தோ, சுவாமி விவேகானந்தா, காந்திஜி இவங்களுடைய அந்த இயற்கைவாதம், நம்பிக்கைவாதம், இந்த மாதிரி வந்து ரியலிசம், எக்ஸ்டர்னலிசம், இந்த மாதிரியான அந்த மெத்தட் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க கமிட்டிஸ். அதுக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு கொஞ்சம் நிறைய உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு நிறைய வந்து உங்களுக்கு நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணணும்னு இருக்கிறேன். ஸோ அது ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிட்டிஸ் சம்மந்தமாக உள்ளது ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன், ப்ரைமரி எஜுகேஷன், இந்த மாதிரி உள்ளது வந்து ஒரு யூனிட் இருக்கும். அடுத்து 3rd 4th 5th அதாவது அடுத்த ஒரு 3 யூனிட் பார்த்தீங்க அப்படின்னாக்க அதுதான் சைக்காலஜின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இந்த டெட்டுக்கு படிக்கிற பெடகாஜி சிலபஸ் இருக்கு இல்லையா, 10 யூனிட் இருக்கும் இல்லையா, அந்த 10 யூனிட்டையும் அப்படியே கம்பைண்டாக வந்து பிஜிடிஆர்பியில் வந்து ஒரு 3 யூனிட்டாக வச்சுருக்காங்க. அந்த 3 யூனிட்டில் தான் வந்து நம்ம படிக்கக்கூடிய லேர்னிங், மோட்டிவேஷன்ஸ், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், பர்சனாலிட்டி, ஆட்டிடியூட், இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் வரும். இந்த 3 யூனிட்டுக்குள்ளே வரும். இந்த 3 யூனிட்லேருந்து கண்டிப்பாக இப்போ மொத்தம் 30 மார்க் உங்களுக்கு வந்து சைக்காலஜியில் இருக்குது அப்படின்னா அந்த சைக்காலஜின்னு சொல்லக்கூடிய அந்த பெடகாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த மார்க்லேருந்து மட்டுமே உங்களுக்கு வந்து 15 to 20 கொஷின்ஸ் வந்துடும். ஏன்னா அதுதான் கஷ்டம். அதை தான் தெரிஞ்சுக்கணும்னு கவர்மெண்ட்டில் நினைக்கிறாங்க. ஒரு டீச்சராக வர்றவங்க அதை தான் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த பெடகாலஜி தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர மற்றபடி வந்து இந்த கமிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய நாலேஜுக்காக இப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறது நம்மளுடைய நாலேஜுக்காக தான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்கிறது டவுட்டாக இருந்துச்சுனாக்க 2021 நடந்த அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆன்லைனில் தான் நடந்துச்சு. அந்த எக்ஸாமுடைய கொஷின்ஸை எடுத்து பாருங்கள். எந்த மேஜராக இருந்தாலும் அந்த மேஜர்லேருந்து எடுத்து அந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் அந்த இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 15 to 20 கொஷின் வந்து அந்த ஒரு 3 யூனிட்டுக்குள்ளேருந்து மட்டுமே கவர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இந்த எஸ்சிஆர்டி, என்சிஆர்டி, இந்த மாதிரி வந்து கல்வி சம்மந்தமாக இருக்கக்கூடிய அமைப்புகள், கல்வி சம்மந்தமாக இருக்கக்கூடிய வந்து ஸ்கீம்ஸ், இப்போ இருக்கிற எஸ்எஸ்சி, ஆர்எம்எஸ்சி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் லேர்னிங், ஸ்வயம், மூக், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்லைன் லேர்னிங், ஓப்பன் லேர்னிங்கு, எஜுகேஷனல் டெக்னாலஜி, கல்வி தொழில்நுட்பம்,
தொழில்நுட்பவியல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் யூனிட்டில் இருக்கும். ஸோ அதில் என்னென்னா ஒன்று ரெண்டு ஒரு பேருக்கு ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்களே தவிர உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 யூனிட் மட்டும்தான். ஸோ அதில் நம்ம வந்து ஒரு தியரி எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் அதை எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எழுதுனீங்கன்னா எழுதிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேஜரில் எடுக்கிற மாதிரி சைக்காலஜியில் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நோட்ஸ் எடுக்கவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டெஸ்ட், ஏதோ ஒரு டெஸ்ட் வச்சுக்கோங்களேன். ஒரு இங்க் பிளாட் டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரோசாச் அப்படின்னுடைய அவர்களுடைய இங்க் பிளாட் டெஸ்ட் வச்சுக்கிறோம். இந்த டாப்பிக்கை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த டாப்பிக்கில் நீங்கள் எப்படி எழுதணும், எப்படி நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும், அதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட் சம்மந்தமாக அல்லது ஒரு தியரி சம்மந்தமாக வந்துச்சுனாக்கா அந்த தியரியை யார் சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க, ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இயர் கிடையாது, இயரு ப்ளஸ் எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யாரை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க, இந்த டீட்டெயிலில் வந்து நீங்கள் ஒரு ஒன் லைனில் எழுதிக்கணும். நீங்கள் வந்து எப்படி எழுதக்கூடாதுன்னா, இப்போ திஸ் இங்க் பிளாட் டெஸ்ட் வாஸ் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ்டு இன் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்டேட்மெண்ட், அது வந்து ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருக்கிற மெட்டீரியல்லையோ நீங்கள் படிக்கிற புக்லேயோ இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் மாதிரி, அதாவது நம்ம அந்த நோட்ஸ் இருக்கும் இல்லையா, ஹின்ஸ் டெவலப்பிங் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா சைக்காலஜிக்கு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1951 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரோசாச் ஃபுல்லாக எழுதுறேன், சாரி நான் ஷார்ட்டாக எழுதுறேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க. ஸோ இது வந்து மொத்தம் இதில் வந்து எத்தனை கார்ட்ஸ் இருக்கும், 10 கார்ட்ஸ், 5 பிளாக், 5 கலர், 10 years old, below 10 years. இது யாருக்கு இது பண்ணலாம், below 10 years, ரிசல்ட்டு மொத்தம் 16. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சைக்காலஜிக்கு நோட்ஸ் எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணும்போது இன்ஃப்ளா டெஸ்ட்டு இவர் கொண்டு வந்தார், இப்படி தான் நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இவ்வளோ சிலபஸ் வந்து நீங்கள் இவ்வளோ கண்டென்ட்டாக கொண்டு வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு மெயினாக படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த நோட்ஸ் எடுக்கும்போது ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை முடிச்சுட்டு இதில் இந்த எப்போ கொண்டு வந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுனால அடுத்து இதனுடைய மெத்தட்ஸ், இதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு இருக்கும், யாருக்கு டெஸ்ட் பண்ணணும், எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் எழுதணும். ப்ரொசீஜர் எழுதணும். ஒரு தியரி இருக்குனாக்க தியரியோட அந்த ப்ரொசீஜர் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தியரியோட ப்ரொசீஜர் மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாவலோட அந்த ஆக்க நிலையுறுத்தம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு அவர் வந்து அந்த கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல், அடுத்து கட்டுப்படுத்தப்படாத தூண்டல், அடுத்து கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கள், அதுக்கப்புறம் வந்து கட்டுப்படுத்தப்படாத துலங்கள் அப்படின்னு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, யூசிஎஸ் சிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் நடத்தும் போது நடத்துகிறேன். ஸோ இந்த மாதிரி உள்ளதை வந்து அந்த ப்ரொசீஜர் என்ன, இதனால என்ன எஃபெக்ட் ஆனிச்சு, இது எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதணும். அப்படி எழுதும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுட்டா போதும். அப்புறம் இதோட எஃபோர்ட் என்னன்னா, இதோட எஃபெக்ட் என்ன, இப்போ வந்து பாபுலோடைய இந்த ஆக்க நிலையுறுத்தமே வச்சுக்கிறோம், அந்த தியரி எடுத்துக்கிறோம்னாக்க அது அவர் அந்த தியரியை கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சொல்லியிருப்பார் அழிவின்மை விதினா என்ன, எக்ஸ்டிங்ஷன் சொல்லுவாங்க. ஒரு துலங்கள் வந்து மீண்டும் கிடைக்கப்படாத பொழுது, அதாவது அந்த தூண்டலுக்கான துலங்கள் ஒரு முறை 2 முறை 3 முறைக்கு மேலே கிடைக்கல அப்படின்னாக்க அந்த தூண்டலே வந்து என்ன ஆகாதுன்னா வராது, அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த கற்றல் மாற்றம் அப்படின்னா இருக்கு இல்லையா, தமிழில் படிக்கிறவங்க கற்றல் மாற்றம் அதாவது முன்னோக்க தடை பின்னோக்க தடைன்னு இருக்கும். இப்போ படித்தது அப்போ வந்து இது பண்ணுச்சுனாக்க அது வந்து பின்னாடி படித்தது முன்னாடி படிக்கிறதுனாக்க பின்னோக்க தடை, முன்னாடி படித்தது வந்து பின்னாடி இருந்துச்சுனாக்கா அது வந்து பின்னோக்க தடை. இப்படி மாற்றி சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து லேர்னிங் கர்வ் அப்படின்னு ஒன்று இருக்கும். லேர்னிங் கர்வ் அதாவது நம்ம படிச்சிருப்போம், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு குறிப்பிட்ட வளர்ச்சி, நீடித்து கிராஜுவலான வளர்ச்சி, அப்புறம் வந்து ஹை லெவல் வளர்ச்சி, அப்புறம் வந்து அப்படியே ட்ராப் ஆகிடும், அப்புறம் திரும்ப வந்து கீழே இறங்கிடும், எப்படி சொல்லுவாங்க. இது வந்து இந்த லேர்னிங் கர்வ்ல இருந்து எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். இந்த 2 இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க, இதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க, இதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு இது கொடுத்துருவாங்க, ஏ பி சி டி இ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டிஇங்கிறது என்னன்னு கேட்பாங்க. அது வந்து வீழ்ச்சின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து என்ன பண்ணுவோம்னா வீழ்ச்சி.
இது வந்து தடை, கற்றல் தடை அப்படியே இருக்குது. இது வந்து அதீத வளர்ச்சி, இந்த இந்த கேப் வந்து அதீத வளர்ச்சின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலான வளர்ச்சி. இது வந்து ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக இருக்கிறது, கற்றல் ஆரம்ப நிலைன்னு அது சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் சொல்லுவோம். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க இது மாதிரி டயக்ராமாக போட்டு நம்ம வந்து படிச்சுக்கணும். இதுக்கு கீழே முடிச்சுட்டு இதை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆரம்ப நிலை அப்படிங்கிறதுல என்ன, இந்த ஆரம்ப நிலையில் என்ன எப்படி பிள்ளைங்க இருப்பாங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எழுதி வச்சுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து சைக்காலஜிக்கு நோட்ஸ் எடுக்கணும். இந்த நோட்ஸ் எடுத்ததை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பிரைமரி மெமரி அண்டு செகண்டரி மெமரின்னு 2 இருக்குது. இந்த செகண்டரி மெமரிக்குள்ள வந்துட்டு இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு முன்னாடி வீடியோவில் பாருங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பிரைமரி மெமரிக்கு மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாக்க இந்த சைக்காலஜி சப்ஜெக்ட் மறந்தே போகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு சிலபஸும் பார்த்துருக்கோம், எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம், சைக்காலஜி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ இனி அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்ம வந்து சைக்காலஜி கிளாஸே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சொல்லுங்கள் நிறைய பேர்கிட்ட இது மாதிரி வந்து சைக்காலஜி தமிழில் நடத்த போகிறோம், அல்லது வந்து நீங்கள் ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எல்லோரும் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இன்னும் நல்லா அமையறதுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.